ஃபேக் நாட்டீஸ கண்டுபிடிப்பது எப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோல ஒரு முக்கியமான பாயிண்ட்ட பேசல ப்ரோ அப்படின்னு சொல்லி நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா கைனோகோமாஸ்டியா. ஸோ நான் ஏன் அத பேசல அப்படின்றத நான் இந்த வீடியோவோட கடைசியில சொல்றேன். அதனால எண்ட் வரையும் வாட்ச் பண்ணுங்க. அண்ட் ஜிம்லயே பேச தயங்குற ரொம்ப ரா அண்ட் அன்ஃபில்டர்டான ஃபிட்னஸ் கன்டென்ட்க்கு ஒரு ஃபாலோ தட்டி விட்டுருங்க. எனக்கே வந்து என்னோட பியூபர்ட்டில அது டெவலப் ஆச்சு. சட்டைய கழட்டவே சங்கடமா இருக்கும். அதனால தான் ஓப்பனா சொல்லப்போனா நான் ஜிம்முக்கே ஜாயின் பண்ணேன். ஸோ இந்த மாரி இருக்கிற யாராவது ஒருத்தங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது இது இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கைனோகோமாஸ்டியான்றது என்ன அப்படின்னா, உங்களோட நிப்பில சுத்தி டிஷ்யூ குரோத் இருக்கும். ஏன் ஆகுது? டெஸ்டோஸ்டெரான் எவ்வளோ புரொடியூஸ் ஆகுதோ, அது ஈஸ்ட்ரோஜனா கன்வெர்ட் ஆகும். இந்த ப்ராசஸ் பேரு அரோமடைசேஷன்னு சொல்லுவாங்க. ஒரு பேலன்ஸ்ல இருக்கிறப்ப அது பிரச்சனை இல்ல. ஒரு பேலன்ஸ தாண்டி போறப்ப கைனோகோமாஸ்டியா வரும். 2 வகை இருக்கு. ஒண்ணு பியூபர்ட்டில வர்றது. இன்னொன்னு ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்றப்ப வருது. அதிகமான டெஸ்டோஸ்டெரான் பேஸ்ட் டெரிவேட்டிவ்ஸ் எடுத்துக்கிறப்ப ஈஸ்ட்ரோஜன் அதிகமா கன்வெர்ட் ஆகும். ப்ரோ பாடி பில்டர்ஸ்க்கு இந்த பிரச்சனை இல்ல. ஏன் அப்படின்னா அரோமடைஸ் இன்ஹிபிட்டர்ஸ யூஸ் பண்ணுவாங்க. ஏஐ யூஸ் பண்ணுவாங்க. நெறைய பேர் அத யூஸ் பண்ண தெரியாம ஈஸ்ட்ரோஜன கிராஷ் பண்ணி விட்டு ஜாயிண்ட் பெயின், மூட் சேஞ்சஸ், லிபிடோ லெவல்ஸ்லாம் அடி வாங்கி போய் சுத்துறவங்கலாம் நான் பார்த்துருக்கேன். அதனால வந்து இப்போ ஒரு ஆள வந்து ஃபேக் நாட்டியா அப்படின்றது கைனோவ வச்சு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா முடியும். ஒண்ணு எப்படின்னா இப்ப நேச்சுரல் கைனோவா உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து ஒரு கோல்டான டெம்பரேச்சர்ல போய் செக் பண்ணி பாருங்க. உங்க நிப்பிள் வந்து கண்டிப்பா சுருங்கும். ஹீட்டான ரீஜியன் போறப்ப வந்து உங்களுக்கு அது எக்ஸ்பேண்ட் ஆகும். அண்ட் உங்க நிப்பிள நீங்க டச் பண்ணி பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து இந்த கிளாண்ட் மாரிலாம் இருக்காது. ஆனா வந்து இந்த ஸ்டீராய்டு இன்டியூஸ்ட் கைனோன்றது சுத்தி வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு கிளாண்ட் மாரி ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இந்த கிளாண்ட் வந்து சில டைம்ஸ் பெயின்ஃபுல்லா இருக்கும். 2த்துக்குமே கியூர் ஆக்சுவலா இருக்கு. கியூர்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. எத்தன கமெண்ட்ஸ் வருதோ அதுக்கேத்த மாரி அதோட பார்ட் 2 வீடியோ போடுறேன்.